தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் தம்முடைய பெரிய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இந்த ஜூலை மாதத்தினுடைய முதல் ஆராதனையை காண செய்த தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஜூலை மாதத்திலே 4 நாட்கள் நம்மை அற்புதமாய் அதிசயமாய் காத்து 5வது நாளை காண செய்த தேவனை நன்றியுள்ள இதயத்தோடு கூட கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாறாத அவருடைய தயவை எண்ணி நான் கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். தேவன் நமக்கு பாராட்டி இருக்கிற எல்லா இரக்கங்களையும் எல்லா கிருபைகளையும் நினைத்து ஒரு நாளும் கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்கிறவர்களாக இருப்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். இந்த மாத வாக்குத்தத்தமாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் அதனுடைய 29வது வசனம். புக் ஆஃப் ஐசையா சாப்டர் 40 verse 29. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்ற வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஞானம் இல்லாதவர்களுக்கு ஞானத்தையும், சுகம் இல்லாதவர்களுக்கு சுகத்தையும், அபிஷேகம் இல்லாதவர்களுக்கு அபிஷேகத்தையும், கிருபை இல்லாதவர்களுக்கு கிருபையையும், ஆசீர்வாதம் இல்லாதவர்களுக்கு ஆசீர்வாதத்தையும் பெருக பண்ணுகிற கர்த்தர். மெய்யாகவே இந்த மாதம் உங்களுடைய என்னுடைய எல்லா தேவைகளையும், எது உங்களுக்கு இல்லையோ அதை பெருக பண்ணி கர்த்தர் உங்களை என்னையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி நிலைநிறுத்துவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையானவர்களே, இந்த வாக்கு தத்தத்தை அப்படியே விசுவாசிப்போம், அப்படியே அனுபவமாக்குவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எல்லா நன்மைகளாலும் இரக்கங்களாலும் உங்களை என்னை பெருக பண்ணி ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் எவ்விதமாய் இல்லாதவைகளை பெருக பண்ணுகிறார் என்பதை குறித்து இன்றைக்கு 1-2 காரியங்களை நாம் தியானிப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு எனக்கும் இரக்கம் செய்வாராக, கிருபை செய்வாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவதாக மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய வேதத்தை திருப்புவோம். மேத்யூ காஸ்பல் சாப்டர் 14. அங்கே 17 முதல் 20 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் படிக்கும்போது இயேசு பெருக பண்ணி ஆசீர்வதித்த ஒரு காரியத்தை குறித்து நமக்கு தியானிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 17 முதல் வாசிக்க கேட்கலாம். அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்திருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாத்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, இங்கே ஒரு வனாந்தரமான இடத்திலே இயேசுவை தேடி வந்த ஜனங்களுக்கு கர்த்தர் செய்த அற்புதத்தை குறித்து இங்கே படிக்கிறோம். இயேசு 14ஆம் வசனம் verse 14. இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதிஸ்தர்களாய் இருந்தவர்களை சுஸ்தமாக்கினார். சாயங்காலமான போது அவர்கள் சீஷரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போக தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிட வேண்டும். இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு சுவாமியை தேடி வந்த ஜனங்கள் வசனங்களை கேட்டார்கள், சௌக்கியம் பெற்றுக்கொண்டார்கள். இப்பொழுது சீஷர்கள் இயேசுவிடத்தில் வந்து சொல்கிறார்கள், ஐயா, இது வனாந்தரமான இடம், ஜனங்களை சீக்கிரமா அனுப்பிடுங்க. காரணம், கர்த்தர் ஸ்தோத்திரம், அவர்கள் போஜன பதார்த்தங்களை கொல்லணும். உடனே இயேசு சொல்லுகிறார், அவர்கள் போக வேண்டியதில்லை, அவர்களுக்கு நீங்களே ஆகாரம் கொடுங்கள், நீங்களே போஜனம் கொடுங்கள். இது லூக்கா 9ஆம் அதிகாரத்திலேயும் இந்த சம்பவத்தை குறித்து படிக்கிறோம். நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். அவர்களால் ஜனங்களுக்கு போஜனம் கொடுக்க முடியவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க 5 அப்பமும் 2 மீனும் தான் இருக்குது. இதை விட்டா வேற எதுவுமே இல்லை. இது எவ்வளவு பேருக்கு ஐயா காணும்?
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு சொன்னார், அதை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரிடத்திலே அதை கொண்டு போன போது எனக்கு ரொம்ப தொட்ட ஒரு வார்த்தை, அவைகளை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களோட ஜீவியத்துல குறைவான நிலவரம், திருப்தி இல்லாத நிலவரம், இது இவ்வளவு பேருக்கு போதாதே, இன்னும் தேவை பெருசா இருக்கு, கொஞ்சம் தானே இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் நினைக்கலாம், கலங்கலாம், புலம்பலாம். ஆனால் நம்முடைய பிரச்சனைகளை மட்டுமல்ல, நம்மிடத்துல இருக்கிறவைகளை கர்த்தரிடத்துல கொடுத்துடுவோம். கர்த்தரிடத்துல கொடுத்துடுவோம். எரேமியா தன்னுடைய 20ஆம் அதிகாரத்திலே, என் காரியத்தை கர்த்தரிடத்தில் சாட்டி விட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் காரியத்தை கர்த்தரிடத்தில் சாட்டி விட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரேமியா மீண்டும் சொல்லுகிறார், திக்கற்றுள்ளாய் போகிற பிள்ளைகளை கர்த்தரிடத்தில் ஒப்புவி. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நமக்கு உண்டான பிரச்சனையா இருக்கிற, பாரமா இருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் கையில ஒப்பு கொடுத்துருவோம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்துருவோம். கர்த்தர் அதை ஆசீர்வதித்து பெருக பண்ண அவர் போதுமானவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னிடத்துல என்ன இருக்குதோ அதை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடு. வசனம் சொல்லுகிறது, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். இந்த ஜனங்கள் பசியா இருக்கிறார்கள், இவர்களை பசியாய் அனுப்பிவிட ஆண்டவருக்கு மனதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் லுக்கா மன்னிக்கணும், மத்தேயு 15 நான் படிக்கும்போது 32வது வசனத்திலே, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் ஜனங்களுக்காய் பரிதபிக்கிறேன். நமக்கு ஒரு நல்ல ஆசாரியன் இருக்கிறார், நமக்காக பரிதபிக்கிற ஆசாரியன். கர்த்தர் ஸ்தோத்திரம். சியோனே, உனக்கு யார் இறங்குவார்? உனக்கு யார் உனக்காக பரிதபிப்பார்? மனுஷன் நமக்கு பரிதபிக்காவிட்டாலும் நம்முடைய எல்லா நிலவரங்களை கண்டு நமக்காக பரிதபிக்கிற ஒரு நல்ல ஆசாரியன், மங்கி எறிய திரிய அணையாதவரும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மங்கி எறிகிற திரிய அணையாத ஒரு நல்ல ஆசாரியன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னை அணைந்து போவது, மங்கி எறிவது, அதை குறித்து அவர் பரிதபிக்கிறார். உனக்குள்ளே எண்ணெயை ஊற்றும்படி, உன்னை பிரகாசிப்பிக்க பண்ணும்படி, உன் குறைவை நிறைவாக்கும்படிக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உனக்காக எனக்காக பரிதபிக்கிற ஒரு நல்ல இயேசு நமக்காக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னிடத்திலே கொண்டு வாருங்கள், அவைகளை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள். உன்கிட்ட இருக்கிறத கர்த்தர் கையில் ஒப்பு கொடுத்துரு. ஆண்டவரே, இதுதான் இருக்குது ஐயா, இதை ஆசீர்வதியை கொண்டு எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லு. உன்னிடத்தில் இருக்கிற அந்த 5 அப்பம், இந்த 2 மீனா இருக்கலாம், ஆண்டவருடைய கையில ஒப்பு கொடுத்துருவோம். சிறு பையன் கையில இருந்தா அது அவனுக்கு மட்டும்தான் போதுமானதா இருக்கும், அவனுக்கு மட்டும்தான் போதுமானதா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அதை கண்ட சீஷன் அவனும் ஒருவேளை புசிச்சிருக்கலாம், வேற வழி இல்லாமல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கேட்கும் இடத்துல என்ன இருக்கிறது? 5 அப்பமும் 2 மீனும். ஒரு சிறு பையன் அதை வச்சிட்டு இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கரத்துல மாறின போது அவர் அது என்ன செய்தாராம்? வானத்தை பார்த்து அது வானத்துக்கு நேராக உயர்த்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை ஆசீர்வதித்ததை குறித்து நமக்கு அங்கே படிக்கிறோம். அப்பொழுது அவர் ஜனங்களை புள்ளியின் மேல் பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷரிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வானத்தை பார்த்து அதை பிட்டு ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னுடைய கையில் இருக்கிற எதுவானாலும் சரி, உன்னிடத்தில் இருக்கிறதை கொண்டே மற்றவர்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் கையில் ஒப்பு கொடுத்துருவோம். அவருடைய கையில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரை காத்துக்கொள்ள அவர் வல்லவராக இருக்கிறார். இப்பொழுது சிறு பையனுடைய கையில் இருந்த அப்பம் சீஷனுடைய கையில் வந்து, சீஷனுடைய கையில் இருந்தது இயேசுடைய கருத்துக்கு போன போது வானத்திற்கு நேராக உயர்த்தினார். அந்த அப்பத்தை உயர்த்தினார், வானத்தை அண்ணாந்து பார்த்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதித்தார், அதை பிட்டார், சீஷரிடத்துல கொடுத்து ஜனங்களுக்கு பரிமாறும்படி கட்டளையிட்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, இதுல ஒரு உபதேசம் உண்டு, ஒரு சத்தியம் உண்டு. இயேசு பந்தி இருக்க சொல்லி அப்பத்தை பிட்டு 5000 பேர், ஏறக்குறைய 5000 பேர் புசித்தார்கள். அவங்க வேற யாரையாலும் பந்தி பரிமாற உதவிக்கு கூட்டிருக்கலாம், ஆனால் அதை ஒன்னும் அவர் செய்யல. அதுக்கு மாறாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்களே போஜனம் கொடுங்கள் சொன்னார். சீஷர்கள் தான் அதை பந்தியில் இருக்கிறவர்களுக்கு பரிமாறினார்கள்.
அப்படியானால் ஒரு உண்மையான ஊழியக்காரன் தேவனுடைய கரத்திலிருந்து அப்பத்தை பெற்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சபைக்கு ஜனங்களுக்கு விளம்புகிறவனாய் மாற வேணும். அப்பத்தை செய்கிறவனாய் அல்ல, நாட் பிரெட் மேக்கர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த அப்பத்தை கெஞ்சி கேட்டு அதை பரிமாறணும். லூக்கா 11ஆம் அதிகாரத்திலே ஒரு சிநேகிதன் தன்னுடைய சிநேகிதன் வீட்டுக்கு போய் 3 அப்பத்தை கடனாய் கேட்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் அந்த முதல் சிநேகிதன் இயேசு அப்பத்தை கொடுக்கிறவர், கடனை கேட்டவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஊழியக்காரன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 3வது சிநேகிதன் தன் வீட்டுக்கு வந்தவன், அப்பத்தை புசிக்கிறவன். அது விசுவாசிகளுக்கு அடையாளமா இருக்கிறது. அந்த நாட்களிலே பைபிள்ல வாசிக்கிறோம், பரிசுத்தாவியாகிய அப்பத்தையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தெய்வீக சுகமாகிய அப்பத்தையும் வசனமாகிய அப்பத்தையும் அப்போஸ்தலர்கள் சீஷர்கள் ஜனங்களுக்கு தேவனிடத்தில் கேட்டு பெற்று அவளை திருப்தி ஆக்கினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அநேகர் வசனங்கள் வேற எங்கெல்லாமோ தேடுறாங்க, ChatGPT தேடுறாங்க, இன்னும் எத்தனை ஆப்ல இருக்கு, அதெல்லாம் தேடி எடுத்துட்டு கர்த்தர் பேசினார் என்று தவறான உபதேசங்களுக்கு பயமானமான உபதேசங்களையும் ஜபமில்லாத ஊழியங்களையும் செய்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஒரு நல்ல இயேசு, நமக்கு நல்ல அப்போஸ்தலர்கள், இயேசுடைய கையிலிருந்து வாங்கி ஜனங்களுக்கு பரிமாறுகிற அப்போஸ்தல ஊழியர்கள், அப்படிப்பட்டவர்களை கண்டுபிடிப்போம். அப்படிப்பட்ட அப்பம் அது தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டது, அது இயேசுவிடத்திலிருந்து வந்தது, அது சீஷர்கள் மூலமாய் சபைக்கு விளம்பப்படுகிறது. இதனாலே நீங்களும் நானும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தெய்வீக சுகம் என்கிற ஆசீர்வாதம், வசனத்தினால் பலப்படுத்தப்படுகிற ஆசீர்வாதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட நன்மைகளை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்வது எளிதா இருக்கும், லகுவா இருக்கும். இப்படிப்பட்ட கிருபைகளை கேட்டு ஆண்டவரிடத்தில் கேட்கலாமா? 2 காரியம். ஒன்று, நம்மிடத்தில் இருக்கிறதை இயேசுவின் கரத்தில் ஒப்பு கொடுத்துருவோம். எங்கிட்ட இதுதான் இருக்கையா, இதை கொண்டு எங்களை ஆசீர்வதியும், இதுல மீதி எடுக்க உதவி செய்யும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு ஸ்தாபனத்துல ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். அப்போ அந்த மந்த் எண்டில் சம்பளம் வாங்கிக்கிட்டு விசுவாசிகள் நேரா ஃபெய்த்தோமை தேடி வருவாங்க, ஜப வீட்டை தேடி வருவாங்க. ஊழியக்கார கையில அந்த கவரோடு கொடுப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாச சம்பளம் இது எனக்கு ஆசீர்வதித்தாங்க. நான் பாரத்தோடு ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, இந்த சம்பளத்தை கொடுத்துருக்குறாங்க, உங்களை ஆசீர்வதிங்க, கடன் இல்லாம மீதி எடுக்க உதவி செய்யுங்க, வீணான செலவுகள் வராதபடி காத்துக்கொள்ளுங்க, ஒரு குறைவில்லாமல் நடத்துங்க, மீதி எடுக்கணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தாரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே பாரத்தோடு ஜெபிப்பேன். அடுத்த மாசத்துல சொல்லுவாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 100 ரூபாய் மீதி எடுக்க கர்த்தர் உதவி செஞ்சாரையா, 50 ரூபாய் மீதி எடுக்க உதவி செய்தாரையா. அவங்களுக்கு பெரிய சந்தோஷமா இருக்கும். நீங்கள் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்து, இதை மட்டும் என்கிட்ட இருக்கு, இது வேற இல்லை, என்னை கொண்டு என்னை ஆசீர்வதியும் என்று கேட்டு பாருங்க. கர்த்தர் உன் கையில் இருக்கிறதை கொண்டு பெருக பண்ணுவார். 5 அப்பத்தையும் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்து 12 கூட மீதி எடுக்க உதவி செய்த கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில உன் கையில் இருக்கிறத ஒப்பு கொடுத்துரு. ஆண்டவரே, என் பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், எனக்கு உண்டான எல்லாவற்றையும் உடைய கருத்தில் தருகிறேன், என்னை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நம்மையும் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜீவிப்போம். நம்மை கர்த்தர் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். உங்களை என்னை கர்த்தர் என்னையும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவார். உங்களை என்னையும் ஒன்றுமில்லாத உங்களை என்னையும் பெருக பண்ணுகிறவராய் கர்த்தர் மாற்றுவார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 2வதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 ராஜாக்களின் புஸ்தகத்திலே 17ஆம் அதிகாரத்திலே எலியா தீர்க்கதரிசி குறித்து நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் தேவனுடைய வார்த்தையின்படி கேரித்திலே போய் ஒளிந்திருந்தான். கேரித்தின் ஆற்றின் தண்ணீரை குடித்தான். கர்த்தர் காகங்களுக்கு கட்டளையிட்டிருந்தார். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும், சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்து தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தார். 17ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 6வது வசனத்திலே அவ்விதமாய் நாம் படிக்கிறோம். திடீரென்று கர்த்தருடைய வார்த்தை 7ஆம் வசனத்தில் படிக்கும்போது, தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாட்களுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. 1 King chapter 17 verse 7. தேசத்துல மழை பெய்யாதபடியினால் அந்த கேரித் ஆறு வற்றி போயிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நான் நினைக்கிறேன், அப்பமும் இறைச்சியும் வருது, ஆற்று தண்ணீரை குடித்து கெபியிலிருந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஆற்று தண்ணீர்
வற்றி போக வற்றி போக வற்றி போக இவருக்குள்ள ஒரு துக்கம் உண்டாயிருக்கும் நினைக்கிறேன். ஆண்டவரே, அப்பம் கொடுக்கிறீர், இறைச்சி கொடுக்கிறீர், ஆற்று தண்ணீரை குடிக்கிறேன், ஆற்று தண்ணீர் குறுகி குறுகி கலங்கி அழுக்குள்ளதாய் மாறுதே அப்படின்னு நினைக்கும் போது, ஏன்னா தேசத்துல மழை இல்லை. உடனே கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகிறது. என்ன உண்டாகிறதா? கர்த்தர் ஸ்தோத்திரம், 8வது வசனம் தொடர்ந்து வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிறது கண்டிருந்தா. அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்க கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றார். நல்ல கவனிங்க, நான் குடிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணி கொண்டு வா என்கிறார். காரணம் என்ன தெரியுமா? கேரித்து ஆற்று தண்ணீர் வற்றி போயிட்டு கர்த்தர் ஸ்தோத்திரம் மழை இல்லாததுனால தாகத்தோடு கூட இருக்கிறான். இப்ப கர்த்தர் சொன்னபடியே சாரிபாத்துக்கு போகிறான். சாரிபாத்திலே கர்த்தர் சொன்ன அடையாளத்தின்படி ஒரு ஸ்திரீ விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறார். அந்த ஸ்திரியை விதவையை பார்த்து கூப்பிட்டு, எனக்கு குடிக்க பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணி கொண்டு வா என்று கட்டளையோடு கூட சொல்லுகிறார். அவள் தண்ணி கொண்டு வர போகும்போது, அப்படியே எனக்கு கொஞ்சம் அப்பமும் கொண்டு வா என்று சொல்லுகிறார். அவள் சொல்லுகிற வார்த்தை என்ன? கர்த்தர் ஸ்தோத்திரம், கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றார். அதற்கு அவள், பானையில ஒரு பிடி மாவும் கலைத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துவதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றார். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்திலே கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரருக்கு பண்ணலாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். இங்கே தண்ணி கேட்டவன் காரணம் தாகத்தினால் இருக்கிறான். இப்போ அடையை கேட்கிறான். ஏன் அடையெல்லாம் பெருசா ஒண்ணும் இல்லை, நான் என் குமாரன் சாக போறோம், கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறது, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனால் முதல் அடையை, அதுல சிறிய அடையை எனக்கு கொண்டு வா. வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்பொழுது ஏலியாவில் 14வது வசனம், கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் செலவழிந்து போகவும் இல்லை, கலயத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே செலவழியும் போகவும் இல்லை, கலயத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். அங்கே ஒரு குறைவு இருக்கிறது. கொஞ்சம் இதை சாப்பிட்டுட்டு சாக போறோம், ஆனால் பெருக பண்ணுகிற தேவன், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன். கர்த்தர் ஸ்தோத்திரம். மாவு இல்லாதவர்களுக்கு எண்ணெய் இல்லாதவர்களுக்கு எண்ணெயும் மாவையும் பெருக பண்ணுகிற தேவன். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த தேவன் என்ன சொல்லுகிறார்? முதல் சிறியாடை எனக்கு கொண்டு வா. முதல் குறிப்பில் எடுத்தோம், உன்னுடைய கையில் இருக்கிற கர்த்தர் கையில ஒப்பு கொடுத்துரு, இயேசுவின் கையில ஒப்பு கொடுத்துரு. கர்த்தாவே, உங்களுடைய கருத்தில் இதை தருகிறேன், இதை ஆசீர்வதியும் என்று சொல்லு. அவர் கையில் எடுத்து ஆசீர்வதித்து அதை உன்னை கொண்டு, உனக்கு மாத்திரமல்ல, உன்னை கொண்டு பல ஆயிரங்களை கர்த்தர் போஷிப்பார். 2வது குறிப்பில் முதல் அடையை கர்த்தருக்கு கொண்டு போகணும். முதல் அடையை கர்த்தருக்கு கொண்டு போனா, கர்த்தர் ஸ்தோத்திரம், முதல் செய்கிறதுல கொண்டு போனா மா செலவழியாது, மா குறையாது, எண்ணெய் குறையாது, பஞ்சகாலம் எல்லாம் போஷிக்கப்படலாம். இங்கே வார்த்தை படிக்கிறோம், ஏலியா சொன்ன வார்த்தையின்படி அநேக நாள் சாப்பிட்டார்களாம். பஞ்சகாலம் தீரும் மட்டும் பானையில மாவும் கலயத்தில் எண்ணெயும் குறையாமல் ஜீவித்தார்கள். அந்த முதல் அடை கர்த்தர் ஸ்தோத்திரம். வாரத்தின் முதல் நாள் கர்த்தருக்குரியது ஞாயிற்றுக்கிழமை. நேரத்தில் முதல் நேரம் கர்த்தருக்குரியது. கர்த்தர் ஸ்தோத்திரம். வருமானத்தில் முதற் பலன் கர்த்தருக்குரியது. உன் பலனிலே முதற் பலன் கர்த்தருக்குரியது. உன்னுடைய ஜீவியத்தில் முதலிடம் கர்த்தருக்கு. எல்லாவற்றிலும் கர்த்தரை முதல்ல கனம் பண்ணிப்பார். கர்த்தர் ஸ்தோத்திரம். நீதிமொழிகளில் நாம் வாசிக்கிறோம், உன் பொருளாலும்
பலத்தின் மிகுதினாலும் முதற் பலனாலும் பொருளாலும் தேவனை கனம் பண்ணிப்பார். முதல் இடத்தை கர்த்தருக்கு கொடு. வாழ்க்கையில முதலிடம் யாருக்கு? வாழ்க்கையில முதல் மணி நேரம் யாருக்கு? வாழ்க்கையில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் முதல் நாள் யாருக்கு? வருஷத்தின் முதல் நாள் யாருக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கென்று நாம் நம்மை நிதானித்துக் கொள்வோம். கிருபை கிருபை கிருபை. அப்படியா நாம் செய்கிற வேளையில கர்த்தர் நம்முடைய குறைவுகளை இல்லாமையை எல்லாம் ஜெயமாய் மாற்றுவார். இல்லாமையை ஜெயமாய் மாற்றுவார். இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுவோம். என்னிடத்தில் இருக்கிறதை இயேசுவிடத்தில் கொடுப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலையில முதல் நேரத்தை, எழுப்புகிற முதல் மணி நேரத்தை நான் ஆண்டவருக்கு கொடுப்பேன். நான் ஒரு ஸ்தாபனத்தில் வளர்ந்தேன். முழு உலகத்திலேயும் ஒரு பெரிய பிரமாணம். காலையில 4 மணியிலிருந்து 5 மணிக்கு ஸ்தோத்திர ஜெபம். இந்தியாவில் மட்டுமல்ல, முழு உலகத்தில் எந்த ஜெப வீட்டில் போனாலும், இந்த ஸ்தாபனத்தை சேர்ந்த வீட்டில் 4 முதல் 5 மணிக்கு பிரைசிங். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ வந்திருக்கிற அருமையான பாஸ்டருக்காக, தலைமை போதலுக்காய் ஸ்தோத்தரிக்கிறேன். 4 மணி ஸ்தோத்திர ஜெபத்துக்கு 3:50 வந்து முழங்கால் படிட்டுறாங்க. முழுவதுமாய் சீப் பாஸ்டர்ஸ், வயசானவங்க, 75 வயசை தாண்டினவங்க, முழங்கால் என்று 2 கைகளை உயர்த்தி 1 மணி நேரம் முழுவதுமாய் ஸ்தோத்தரிக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களையும் ஆண்டோட கையில ஒப்பு கொடுக்கிறாங்க. அவர்களுக்கு உண்டானதையும் ஆண்டோட கையில ஒப்பு கொடுக்கிறாங்க. முதல் அடையையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறாங்க. இந்த சின்ன அடையை ஒப்பு கொடுக்கறதுனால அந்த ஊழியை பார்த்தீங்கன்னா வளர்ந்துகிட்டே இருக்கு. உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில முதல் மணி நேரத்தை கொடுக்கலாமா? முதல் நாளை கொடுக்கலாமா? வருஷத்தின் முதல் மாதத்தை கொடுக்கலாமா? இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுவோம். ஆண்டவரே, எழுப்புகிற காலையில் எழும்பி உண்மை தேடுவேன். ஒரு அருமையான பாஸ்டருக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரு சபையில பகிரங்கமாய் சொல்லுகிறார், காலையில் 4 மணிக்கு தோத்திர ஜெபம் பண்ணாத குடும்பத்துல காணிக்க வேண்டாம், தசமாக வேண்டாம், நீங்க சபைக்கு வர வேண்டாம் அப்படிங்கிறார். எவ்வளவு கண்டிப்பாய் பேசுறார். இப்ப இருக்கிற ஊழியங்கள் எல்லாம் எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. என்ன பண்றே இல்லையோ, கொண்டு வந்து தசம்பாகத்தை கொடுத்துரு. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படி அல்ல, முதல் அடை, அது சிறிய அடையா இருக்கலாம். உன்னை ஆசீர்வாதம் பெருக பண்ணும்படிக்கு, உமா பெருக பண்ணும்படிக்கு, எண்ணெய் கலசத்தில் பெருக பண்ணும்படிக்கு கர்த்தர் நடத்த இடம் கொடுப்போமாக. கர்த்தர் ஸ்தோத்திரம். அதோடு மாத்திரமல்ல, 3வது ஒரு குறிப்பாக 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 42 44 வரைக்கும் படிக்கும்போது, தேவனுடைய மனுஷனுக்கு முதற் பலனை கொண்டு வந்து ஒரு மனுஷன் கொடுக்கிறான். 20 அப்பங்களும் தாள் கதிர்களும். இந்த தேவனுடைய மனுஷன் அந்த 20 அப்பத்தையும் தாள் கதிர்களை கொண்டு பணிவிடைக்காரனிடத்துல கொடுக்கிறான். பணிவிடைக்காரன் சொல்லுகிறான், இதை 100 பேருக்கு எப்படி நான் முன்பாக வைக்கிறது? இதை 100 பேருக்கு எப்படி முன்பாக வைக்கிறது? தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறார், அவர்கள் பந்தி இருக்க செய்தி எல்லாருக்கும் கொடு, மீதி எடுக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். இங்கே முதற் பலனை தேவனுடைய மனுஷன் கையில கொண்டு வந்த உடனே, இந்த ஊழியக்காரன் தான் வீட்டுக்கு, தான் குடும்பத்துக்கு, தான் பிள்ளைகளுக்காக செய்யல. அவர் தன்னுடைய பணித்தளத்தில் இருக்கிற தன்னோடு கூட ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். இவரெல்லாம் போஷிக்க இடம் கொடு. உன்னுடைய காணிக்கைகளும், உன்னுடைய தசம பாகங்களும், உன்னுடைய முதற் பலன்களும் ஊழியக்காரனிடத்துல கொடுக்கும் போது அதை எப்படி பயன்படுத்துகிறார்கள் அதை கண்டுபிடிக்கணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். எப்படி அதை பாவிக்கிறார் என்பதை கண்டுபிடிக்கணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். தனக்காக அல்ல, ஊழியத்திற்காக, ஊழியங்களுக்காக, ஊழியக்காரர்களுக்காக அதை பாவித்ததார்கள் மீதி எடுத்தார்கள். உங்களோட வாழ்க்கையில், என்ற வாழ்க்கையிலையும் முதற் பலனை கொடுக்கிற பழகுவோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். முதற் பலனை கொடுக்க பழகுவோம். அப்படி ஊழியத்தை தாங்குகிறவர்களாய், ஊழியக்காரரை போஷிக்கிறவர்களாய் நாம் மாறுவோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்பொழுது கர்த்தர் பெருக பண்ணி உங்களை என்னையும் ஆசீர்வதிப்பார். முதல்ல உன் கையில் இருக்கிற கர்த்தரிடத்துல கொடு. 2வது முதற் மணி நேரத்தை, முதல் நாளை கர்த்தருக்கு ஒப்புவி. 3வது முதற் பலனை கர்த்தருக்கு ஒப்புவி. இதை செய்யும் போது உங்களை என்னை பெருக பண்ணி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். ஜெபிக்கலாமா? பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். அடியார்களை தாழ்த்துகிறோம், அடியார்களை வெறுமையாக்குகிறோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கிற நல்ல தூதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே ஆண்டவரே, நாங்கள் எங்களிடத்தில் இருக்கிறதை உமக்கு முதல்ல உம்முடைய கையில ஒப்பு கொடுத்து ஜீவிக்கிற கிருபையும், 2வது ஆண்டவரே தீர்க்கதரிசி லேவியரை கனம் பண்ணுகிற ஒரு ஜீவியத்தையும்,
மூன்றாவது ஆண்டவரே தீர்க்கதரிசிகளை நாங்கள் கனமனுகளாயும் எங்களை மாற்றுபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய இரக்கத்துக்கு உடைய கிருபைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் செய்ய வேண்டியதை செய்யும் போது எங்களை குறைகளை நிறைவாக்கி பெருக பண்ணுகிறவர் எங்களை பெருக பண்ணி நடத்தும், ஆசீர்வதியும், உயர்த்தும், மேன்மைகளால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அமேன், அமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.